நான் வேற ஒரு முக்கியமான ரொம்ப ஆரோக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும். இதுக்கு முன்னாடி நமக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். நீங்க என்ன கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அததாம்மா நான் சொல்ல வரேன். இப்போ பெரியப்பா, நான் தான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன்ல. நம்ம முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசவே வேண்டாம். நான் இப்போ நடக்க போற விஷயத்த பத்தி தான் பேச போறேன். நான் ரிசப்ஷன்ல சொன்ன மாதிரி எங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம சொந்த ஊர்ல இருக்கிற குலதெய்வம் கோவில்ல பொங்கல் வச்சு பூஜை பண்றதா அம்மா வேண்டி இருக்காங்க. அதான் நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போய் நாளைக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமா பெரியப்பா. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அப்பாவுக்கு பிடிச்ச அந்த கோவில்ல நாம எல்லாரும் ஒத்துமையா போய் எந்த பிரச்சனையும் இல்லாம சாமி கும்பிட்டு வரலாம். சரிம்மா, தாராளமா எல்லாரும் போயிட்டு வரலாம். உங்க அப்பாவுக்கு அந்த ஊரும் அந்த ஊர்ல இருக்கிற கோயிலும் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வருவோம். ஓகே பெரியப்பா, அப்போ நாளைக்கு நம்மளோட விடியல் நம்ம சொந்த ஊர்ல தான். அப்பா யா நல்லபடியா முடிஞ்சு. உட்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறோம். டைம் ஆச்சு, நீங்க சாப்பிட்டு படுங்க. கயல், இன்னைக்கு பெரியப்பாவும் பெரியமாவும் விருந்த காலைக்கு விட்டுட்டாங்க. டேய் லூசு, அத சொல்லலடா. சூப்பரா டேஸ்டா காலக்கலா இருந்துச்சு. அதான் அங்க ஒரு கட்டு கட்டிட்டேன். இப்ப நைட்டு சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஏ அனு, தூங்கிடாத, சாப்பிட்டு தான் தூங்கணும். ஏய் அனு, இங்க பாரு. ஐயோ, எனக்கு எதுவும் சாப்பாடு வேணாமா, எனக்கு போதும். ஏங்க கையல் இப்படி சொன்னா வாங்க சாப்பிடலாம்.